இந்த எஸ்ரா புத்தகத்திலிருந்து நான் எடுத்திருக்கிற தலைப்பு, உன் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். உன் தேவன் அவர் பெரியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பெரியவர் என்று நானும் நீங்களும் சொல்லுகிறதிலே அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த நாளிலே உலகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று பெரிய சாம்ராஜ்யங்களை நிறுவின அநேகர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தானியேல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இங்கே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவன் பாபிலோன் என்கிற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவின அந்த நேபுகாத் நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையும் தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அக்கினி சூளையினின்றும் ராஜாவின் கையினின்றும் தப்புவிக்கிறவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அக்கினி சூளையிலே போடப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அக்கினி சூளையிலும் இறங்கி உங்களை காக்கிறவர். அதை காண்கிற அநேகர் சொல்லுவாங்க, இந்த தேவனை போல ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நம்முடைய ஆண்டவரை போல ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் வேறு யாரும் இல்லை. இன்னும் ஒரு ராஜா சொல்றான், இவன் ஒரு சாதாரணமானவன் இல்லை. அந்த நாளிலேயே 127 நாடுகளை ஆண்டவர்கள், எத்தியோப்பியா தேசத்திலிருந்து, ஏன் இஸ்ரேல் தேசத்திலிருந்து, இன்னைக்கு இருக்கிற மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்தியா வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பீடத்தை கொண்டு வந்தவர்கள் அவர்கள். அந்த தரிய ராஜா தானியேல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அந்த தரியு டேரியஸ் என்று, தி கிரேட் டேரியஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினார். 127 நாடுகளுக்கு அந்த நாள்ல ஓலை போனுச்சு. அந்த ஓலைய, அந்த கடிதத்தை, ராஜாவினுடைய கட்டளைய வாசித்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அடிமைகளின் தேவன் என்றல்லவா நினைத்தோம், இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றல்லவா நினைத்தோம். ஆனா இவர்கள் சாதாரணமான ஜனங்க தான்பா. ஆனா அவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர். சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். அதே குடும்பத்தை சேர்ந்த
தி கிரேட் சைரஸ் என்று சரித்திரத்திலே சொல்லப்படுகிற, இந்தியா வரைக்கும் ஒரு படையெடுப்பு இருந்தது. பாரசீகர்கள் இந்தியாவை ஆண்டார்கள். அதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. எனவே அந்த வரலாற்று குறிப்பின்படி பாரசீகர்கள் இங்கே படையெடுத்து வந்தாங்களே, அந்த படையெடுப்பை நடத்தின அந்த சக்கரவர்த்தியின் பெயர் தான் கோரேஸ். அவன் தான் இந்த எஸ்ரா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அவருடைய ஜனங்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இந்த சைரஸ் இந்த அறிக்கையை வெளியிடும் போது உலக நாடுகளுக்கு அன்றைக்கு இந்த ஓலையை அனுப்பும் போது கிமு 536ஆம் ஆண்டு, கிமு 586லேயே 3 படையெடுப்புகளுக்கு பின்பு எருசலேம் காடாகி போனது. எருசலேமில் யாரும் இல்லை. கொஞ்சம் நெஞ்சம் ஊனரும் சப்பானியும் பிச்சைக்காரர்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எரேமியா முதற்கொண்டு அந்த நாளிலே எகிப்துக்கு ஓடி போனான். கிமு 586லேயே அது நடந்து விட்டது. யாரும் இல்லை. ஒரு சுடுகாடு மாதிரி எல்லா கட்டடங்களும் இடிக்கப்பட்டுருச்சு. அங்க தேவாலயமே இல்லை. தேவாலயம் இல்லை, ஜனங்க இல்ல, யாரும் இல்ல. அங்கிருந்து ஒரு கூட்டமான ஜனங்க ஓடி போய் இந்த பாபிலோனுக்கு வராம எகிப்துக்கு ஓடி போய் அலெக்சாண்ட்ரியாவில் போய் தங்குனாங்க. அந்த அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த யூதர்கள் அங்கேயே அவங்க குடியிருப்பு ஆயிடுச்சு. அந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கு தான் ஒரு காலத்தில் இயேசுவை நாசரேத்திலிருந்து ஓடும் போது இந்த எகிப்துக்கு தான், அந்த அலெக்சாண்ட்ராவுக்கு தான், அன்றைக்கு யூதர்கள் இருந்த அந்த பகுதிக்கு தான் இயேசுவை தூக்கிட்டு போனாங்க யோசேப்பும் மரியாளும். அந்த எகிப்தில் அந்த அலெக்சாண்டர்ல படிச்சவன் தான் பவுல். எனவே ஜனங்க சிதறப்பட்டு போயிட்டாங்க. அந்த நாட்களில் யூதர்கள் 30 லட்சம் பேரு பல இடங்களில் சிதறி போயிட்டாங்க. இந்தியாவின் பல பகுதியில் கூட அவர்கள் வந்து வாழ்கிறாங்க. இன்னைக்கு கேரளாவில் பாத்தீங்கன்னா யூத குடியிருப்பை நீங்க பார்க்கலாம். இன்னும் யூதர்கள் ஏராளமான பேர் இந்தியாவின் பல பகுதியில், கேரளாவின் பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. அதுல 30 லட்சம் பேர் சிதறி போயிட்டு ஒரு 50 ஆண்டுக்குள்ளாக தேவனுடைய திட்டம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படி செயல்படும் போது எரேமியா சொன்ன அவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். அவனுடைய வார்த்தை எப்படி நிறைவேற வேண்டும்? எரேமியா 25:11 வாசிப்பீர்களானால், இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இததான் ஐயா, ஏற்கனவே 10 கோத்திரம் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால, விக்கிரகங்களை வணங்கினதுனால, விபச்சாரத்தினால, பாவங்களினால அசீரியர்கள் கையில சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. யூதாவே நீ மனம் திரும்பு என்று எவ்வளவோ சொல்லியும் உறவுக்காரனாக சிதேக்கியா என்கிற ராஜா இருந்தும் இந்த எரேமியாவை சொந்த வீட்டில் ஏத்துக்கல, வெளியில் துரத்துனாங்க. சொந்த சகோதரர்கள் ஏத்துக்கல, வெளியில துரத்துனாங்க. நண்பர்கள் ஏத்துக்கல. இவன் சொன்ன வார்த்தை, இந்த தேசம் பாழாகும், மனம் திரும்பு. 70 வருஷம் அந்நிய ஜாதி கிட்ட போய் பாபிலோன்ல சேவிக்கிறவங்கள மாறிடுவீங்க, ஜாக்கிரதையா இருங்க, மனம் திரும்புங்க. எவ்வளவு சொல்லியும்
அவங்க கீழ்ப்படியவே இல்லை. எவ்வளவு சொல்லி கீழ்ப்படியாதனால ஒரு படையெடுப்ப நேபுகாத் நேச்சார் எடுத்தான். சரித்திரம் சொல்லுது, ஒரு தடவை மாத்திரம் அல்ல, 3 தடவை அது நடந்தது என்று சொல்லி தானியேலோடு கூட ஒரு 10,000 பேரை முதல் படையெடுப்புல எடுத்தாங்க. அதாவது ராஜகுமாரர்கள் என்று சொல்லப்படுகிற ராஜ வம்சத்தெல்லாம் காலி பண்ணாங்க. பின்பு தாங்க கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லப்படுகிற நல்ல தொழில் நிபுணர்கள் அன்றைக்கு மீண்டுமாக அந்த படையெடுப்பில் கொண்டு போகும்போது தான் எசேக்கியேல் கொண்டு போகப்பட்டா. கிமு 586 கடைசியா ஒரு படையெடுப்பு எடுத்து இந்த ஜனங்க கீழ்ப்படியாத ஜனங்க, கலகம் பண்ணுகிற ஜனங்க என்று சொல்லி கடைசியில் அந்த தேசத்துல யாரும் வராதபடிக்கு எல்லாவற்றையும் தீக்கிரையாக்கி விட்டு அங்க தேவாலயத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு, ராஜ்யத்தில் கிடைத்த பொருட்களாம் எடுத்துக்கொண்டு இந்த நேபுகாத் நேச்சாரனுடைய படைகள் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு பாபிலோனு போயிடுச்சு. இப்ப 70 வருஷத்துக்கு பிறகு இவங்க தேசத்துல வரும்போது தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும், தேவ ஜனங்களுக்கான அந்த நாடு நகரங்கள் இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருந்தார். எனவே அந்த ஜனத்தை கைவிடாமல் இருப்பேன் என்று சொல்லி இருந்தார். ஒரு தேசத்தை உனக்காக உருவாக்குவேன் என்று ஆபிரகாமின் சந்ததியோடு கூட பேசினார். அடுத்ததாக இந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு பிறக்க வேண்டும். எனவே ப்ராமிஸ் சீட் என்று சொல்லப்படுகிற ஸ்திரீயை பார்த்து அல்லது பிசாசுக்கு நேராக கர்த்தர் முதலாவது ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று ஆண்டவர் முதலாவது ஒரு பிராமிஸ் கொடுத்தாரு. அந்த பிராமிஸை காக்கிறவர். இப்படி அந்த பிராமிஸை காக்கும்படியாக இந்த 70 வருஷத்துல தேவ ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிற காலத்துல, அந்த காலத்துல தான் கிமு 536 இரண்டாவதாக முதலாவது செருபாபேலினுடைய தலைமையில ஒரு கூட்டமான மக்கள் வராங்க. அதுக்கு பின்பதாக இந்த எஸ்ராவின் தலைமையில தான் அடுத்த ஒரு கூட்டமான ஜனங்க இங்க தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறதுக்கு வராங்க. பின்பதாக கொஞ்சம் காலங்கள் கழித்து தான் நெகேமியாவின் காலத்துல அங்கிருந்த மக்கள் வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல உள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் பார்த்த காரியம் என்னன்னா, இந்த மனிதன் இந்த கோரேஸ் சூசா என்கிற தெய்வத்தை வணங்கி வருகிறான். சூசா என்கிற ஒரு தெய்வத்தை வணங்கி வருகிறவன். அந்த சூசா என்கிற அந்த தெய்வத்தின் பெயரில் தான் அவருடைய தலைநகர் இருக்கிற சூசான் என்கிற பட்டணம். இன்னைக்கும் நீங்க ஈரான்ல அதை பார்க்கலாம். சூசான் என்கிற ஒரு பட்டணம் இருக்கு. அந்த சூசான் என்கிற அரண்மனையில தான் தானியேல் சிறை வைக்கப்பட்டிருந்தான். அந்த அரண்மனையில தான் கடைசியில அவன் மரித்தும் போனான். இன்னைக்கும் தானியேல் இருந்த இடம் இருக்கிறது. இப்ப இவன் இந்த நாடுகளை எல்லாம் வெற்றி கொள்ள செய்து, அந்த நாளில் பேரரசா இருந்தது பாபிலோன். அப்ப அந்த பாபிலோனையே வெற்றி கொள்ள செய்த இந்த கோரேஸ் படையெடுத்து போய் தான், கொஞ்சம் தரி மாமா, நீங்க கொஞ்சம் வயசானவங்க, நீங்க இருங்க, மேதிய படைய கொடுங்க, பெர்ஷிய படை எடுத்துக்கிறோம், 2 படைகளும் சேர்ந்து நாம பாபிலோனை ஜெயிக்கலாம், ஆனா படைக்கு நான் தலைமை தாங்கி போகிறேன் என்று தலைமை தாங்கி இவன் போய் இவன் என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா, அந்த பாபிலோன் 2 மதில்களால் சூழப்பட்ட பட்டணம். இன்னைக்கு ஈராக்கில் அதனுடைய இடிபாடுகள் இருக்கு. ஒரு பலமான கதவுகள் அதற்கு உண்டு. 100 கதவுகள், ஒவ்வொரு பக்கத்திலும் 25 கதவுகள், வெண்கல கதவுகள். அந்த நாள இருப்பு தாழ்பால்களை போட்டிருக்கிறான். கிமு 600 இந்த காலத்துல இருந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிக பிரம்மாண்டமான வெண்கல கதவு, இருப்பு தாழ்பால்கள் போட்டிருக்கிறாங்க. 1 இல்ல 100. எங்கெல்லாம் கொள்ளை அடிச்சாங்களோ
அந்த பணத்தை எங்க வைக்கிறதுனே தெரியாம அங்கங்க புதைச்சு வச்சான். அவ்வளவு பொன்னும் பொருளும் புதையலா மறைப்பிடத்துல அவ்வளவு பொன்னும் பொருளும். அதை சுற்றிலும் அந்த யூப்ரட்டிஸ் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த யூப்ரட்டிஸ் நதி இவர்களுக்கு அகலியாக இருக்கிறது. நீங்க கோட்டைகள் எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைகளை சுற்றிலும் அகலி இருக்கிறத பார்ப்பீங்க. அந்த அகலி 50 அடி இருக்கும், 60 அடி இருக்கும், சிலது 100 அடி இருக்கும். இப்ப 6 இருக்கு. இந்த 6 கடந்து யாரும் உள்ள வர முடியாது. ஏனென்றால் அங்கே நைல் நதி முதலைகளை ஏராளமாய் போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பல ஆயிரம் முதலைகளை அங்க போட்டிருக்கிறாங்க. எவ்வளவுதான் வீரம் இருந்தாலும் இந்த முதல தலைமையில கால் வச்சு நடக்கிறதுக்கு எவனுக்கும் பிரியம் இருக்காது. முதல்ல பிடிச்சதுன்னா அது முதலையே பிடிச்சிடும், வேற எதையும் விட்டு வைக்காது. அதனால இதை தாண்டி வர்றதுக்கு யாருக்கும் வீரம் கிடையாது. இப்ப இந்த கோரேஸ் மன்னனுடைய படைகள் வருது, சுத்தி பெரிய படையெடுப்பை வச்சிருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கில் வீரர்கள் குவிஞ்சு கிடக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா கூட எத்தனை வீரர்கள் வந்தாலும் இதுக்குள்ள வர முடியாது. உன் சாமர்த்தியத்தை பார்ப்போம். தினம் தினம் விருந்து கூத்து நடக்குது. அந்த விருந்து கூத்து நடந்திருக்கிற ஒரு அதிகாரம் தான் தானியேல் 5ஆம் அதிகாரம். அந்த 5ஆம் அதிகாரத்துல தான் பெல்ஷாத்சார் என்கிற ஒரு ராஜா அங்க இருக்கிறான். எருசலேம் தேவாலயத்திலிருந்து வந்த அந்த பண்டம் பாத்திரங்களை எடுத்து, அதில் இருக்கிற கிளாஸ், அதில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து, தேவாலயத்தில் பயன்பட்ட பாத்திரத்தை எடுத்து தன்னுடைய மனைவிகளுக்கும் தன்னுடைய வைப்பாட்டிகளுக்கும் அதை குடிக்க கொடுக்கிற மதுவை ஊற்றுகிற பாத்திரமாக மாற்றி அவங்களை குடிக்க வச்சு வெறிச்சு, எவனா இருந்தாலும் எந்த கொம்பனா இருந்தாலும் இந்த பாபிலோன் அசைக்கவே முடியாது என்று சொல்லிக் கொண்டு அவன் இருந்த போது திடீரென்று தேவனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசியை வச்சு கூட ஒரு வார்த்தையை சொல்ல விரும்பல. அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செவுற்றுல ஒரே ஒரு விரல் அப்படி வந்து அது எழுதுனுச்சு, மெனே மெனே தெக்கேல் உப்பாசின்னு எழுதுனுச்சு. அது என்னன்றது அவனுக்கு தெரியல. இந்த ராஜ்யத்தில் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிற அல்லது இந்த வார்த்தை என்னென்று தெரிய வைக்கிறது யாராவது இல்லையா? என்னமோ அந்த விரல் எழுதுனதுல இருந்து அடி வயிறெல்லாம் கலங்குதையா, இது என்னன்னு தெரியலையே. யார் வந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு இத்தனை பவுன் செயின் போடுவேன், அவனை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு சொன்ன உங்க ராஜ்யத்தில் ஒருத்தர் இருக்கிறாரையா, அவர் தான் ஞானம் உள்ளவர், அவருடைய தேவன் தான் வெளிப்பாடு உள்ள தேவன், அவர் தான் தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறவர், தரிசனங்களை வெளிப்படுத்துகிறவர். அதை வெளிப்படுத்துற ஒருத்தர் இருக்கிறாரு, கூப்பிடலாமா, கூப்பிடு அப்படின்னு சொன்னோடனே தானியேல் வந்து நிற்கிறார். தானியேல் சொல்றாரு, நீ கொடுக்கிற பரிசு பொருளா நீயே வச்சுக்க, நீ முதல்ல இருந்தா தானே. ஏன் அப்படின்னா தேவன் உன்னை தராசுல நிறுத்தினாரு, நீ குறைவா என்ன பண்ண காணப்பட்ட, தராசுல நிறுத்தினாரு, நீ குறைவா காணப்பட்ட. அதனால இந்த ராஜ்யம் உன் கையிலிருந்து பிடிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு என்ன பண்ணும் போகும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு காரியம் அங்க நடக்குது. யாருக்கும் தெரியல. எப்ப தேவனுடைய விரல் வந்து இறங்கினுச்சோ அந்த நேரத்திலேயே தேவன் அங்கே செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா இருந்த கோரேஸ் மனசுல ஒரு ஆலோசனை வந்தது, இந்த யூப்ரட்டிஸ் நதியை எந்த பகுதியிலிருந்து வருதோ அந்த நதியை வெட்டி திருப்பினான். ஏன்னா இந்த அகலிக்கு தண்ணீர் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இன்னொரு பக்கம் பல ஆயிரக்கணக்கான பேர் சுரங்கம் தோடுனாங்க. என்ன தோண்டி அந்த சுரங்கம் சரியா அகலிக்கு உள்ள போன போது அந்த அகலியில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் வடிகட்டான். இப்ப முதல்ல பாவம் தண்ணீர்ல இருக்கிற வரைக்கும் தான் அது முதலோட இருக்கும். தரையில வந்துருச்சுன்னா அதை யாரு மேல ஏறி போனாலும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. அதனால அது பாட்டு கடந்தது, யாரும் உள்ளவே வர முடியாதுன்னு சொல்லி அங்க கோட்டை கதவுகள்லாம் திறந்து கிடக்க அவன் குடிச்சு மயங்கி கிடந்தான். ஆயிரக்கணக்கான இந்த கோரேசனுடைய வீரர்கள் அப்படியே புறப்பட்டு போறாங்க. அப்படியே புறப்பட்டு போய் கத்தியை எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தன் நெஞ்சில வச்சு ஹேண்ட்ஸ் அப். அப்பதான் ஆரம்பிச்சது ஹேண்ட்ஸ் அப்.
உடனே எல்லாம் கையை தூக்கிட்டு நின்றான். ரத்தமின்றி யுத்தமின்றி முதல்ல தேவனால ஒரு பெரிய வெற்றியை பெற்றுட்டான். இப்ப கோரேஸ் மன்னன் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ரத்தமின்றி யுத்தமின்றி பெற்றுட்டோமே அப்படின்னு நெஞ்ச தட்டிட்டு இருக்கும் போது, ஐயா தானியேல்னு ஒரு தீர்க்கதரிசி உம்மை பார்க்கணும்னு சொல்றாரு. அவருதான் ஒரு விசேஷமான ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. அவருதான் நீங்க வர்றத, நீங்க வந்து ஜெயிக்க போறீங்க அப்படின்றத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து சொன்னாரு. ஓ அப்படியா, இந்த ஊர்ல கூட ஒரு பெரிய ஞானி இருக்கிறாரா, அவரை வந்து பார்க்க சொல். அவர் நேரா தானியேல் வந்தாரு. ஒரு சுருளை எடுத்துட்டு வந்தாரு. அந்த சுருளுக்கு வெளியில ஏசாயான்னு போட்டிருந்தது. அதுல 44வது அதிகாரத்துல 26ஆம் வசனத்திலிருந்து ராஜா வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு 24ஆம் வசனத்திலிருந்து, ஒருவேளை அன்னைக்கு இருந்த அந்த அராமிக் மொழி, அன்னைக்கு உலக வரலாற்றில் இருந்தது அராமிக், இயேசு பேசின மொழி அராமிக். எனவே அந்த அராமிக் மொழியில் எனக்கு தெரியாது, ஆனால் தமிழ்ல வாசிக்கிறேன். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிற நிர்மூலராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர், நான் ஆழத்தை நோக்கி வற்றி போ என்றும் உன் நதிகளை வெட்டான் தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர், கோரேசை குறித்து. என்ன அது கோரேசு? என் பேர் இங்க வருது. எந்த ஒரு எபிரேயனுக்கும் கோரேஸ் என்கிற பெயர் தெரியாது. எந்த ஒரு பாபிலோனியருக்கும் கோரேஸ் என்ற பெயர் தெரியாது. இருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இது என்ன என் பேர் இருக்கு? ஐயா, உன் பேரை கிமு 701 நீ இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறிய இந்த தேதிக்கு 160 வருஷத்துக்கு முன்னாடி என் ஆண்டவராகிய கர்த்தர் எழுதி இரு. அடுத்தது வாசிக்கிறேன். நீ பிளான் பண்ணி வந்த, நீ ஜெயிச்சேன்னு சொன்னியே, அந்த பட்டணத்தை எப்படி ஜெயிச்சேன்னு ஆண்டவர் உனக்கு காட்டுறார். அவன் என் மேய்ப்பன்னா யாரு? இந்த கோரேஸ் ஒரு காலத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆட்டு மத்தையை மேய்ச்சிட்டு இருந்தவன். நீ மேய்ப்பன் பா, உன் பூர்வம் அவருக்கு தெரியும். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்லிட்டு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின இந்த கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள், பாபிலோன்ல வாசலை திறந்து வச்சிருக்கிறான, உனக்காக ஆண்டவரை திறந்து வச்சாரு. 160 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டார். How great is, எவ்வளோ பெரிய மகிமையான தேவன் நம்முடைய தேவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். இந்த யூப்ரட்டிஸ் நதி கோணலானது, அதை செவையாக்குவேன். உன்னை பேர் சொல்ல அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை
உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அறிஞ்சுக்கோ கோரேஸ், நானே கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 160 வருஷத்துக்கு முன்னாடி உன் தாயின் வயிற்றுல உதிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா உன் பேரை அறிந்திருக்கிற கர்த்தர், நீ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒன்னை எடுத்து நீ பாபிலோனை ஜெயிக்கணும்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் எழுதி வச்சது தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிற என்று சொன்ன உடனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை என்று 127 நாடுகளுக்கு அவன் எழுதினான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் பெரியவர் என்றாலும் அந்த ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனை குறித்த ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். சிலர் குடிகாரர்களாகி, சிலர் கொலைகாரர்களாகி, சிலர் பாவம் செய்து அந்த திட்டத்தை விட்டு விலகி போகும்போது அதுல ஒரு கேப் விழுது. நீ செய்யற பாவத்தினால என்ன நடக்குது? தேவன் உன்னை கொண்டு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் நடக்காதபடிக்கு உன்னுடைய பிள்ளை அதிலே பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு கேப்புக்கு ஆள் இல்லாம போகுது. இந்த உலகத்துல இலை இருக்க, அந்த இலைக்கு கூட தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்ம சொல்றோம், சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற இலை மாதிரி என்னை பயன்படுத்தினாங்க, கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தினாங்க, ஒரு சாப்பிட்டு போற இலை மாதிரி, எச்சி இலை மாதிரி பயன்படுத்தினாங்க. ஒன்று தெரியுமா? அந்த இலை என்ற ஒன்று இல்லைன்னா உங்களுக்கும் எனக்கும் ஆக்சிஜனே இல்லை, தெரியுமா? ஒரு இலை இந்த பூமியில வர்றதுக்கும் தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். என்ன புழு மாதிரி நினைக்கிறாங்க, நீங்க நினைக்கிறோம். மண்புழுன்னு ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடையாது, ரேஷன் கிடையாது. ஒரு மண்புழு இல்லை அப்படின்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. அது உரம் கொடுக்கல, அது நிலத்தை பண்படுத்தல அப்படின்னா ஒரு பயிரும் முளைக்கிறது இல்லை. தேவன் ஒரு மண்புழுக்கு கூட திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உன்னை பார்த்து சொல்ற ஒண்ணுதான், உன் பேர் சொல்லி நான் அழைச்சிருக்கிறேன். உன் தாயின் உருவாகிறதுக்கு முன்னாடி, உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாகிறதுக்கு முன்னாடி உன் பேர் சொல்லி அழைத்திருக்கிற நான். இன்னைக்கு கோணலான பாதை யோசிக்கிறியா? அதை நான் நேராக்குவேன். ஆழத்தை பார்த்து வறண்டு போக பண்ணுவேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து தருவேன். ஏன் எடுத்து தரணும்? எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. உன்னை கொண்டு எருசலேமிலே செய்யப்பட வேண்டிய ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன என்று சொன்னால், சூசான் அரண்மனை இருந்தாலும் சூசானில் இருக்கிற எத்தனையோ ஆயிரம் தெய்வங்களுக்கு நடுவே நான் ஒரு தெய்வமாக இவனால் கட்டப்பட வேண்டும் என்று நான் விரும்பல. கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் என் ஆலயத்தை எருசலேமிலே கட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எருசலேமிலே வந்து கட்ட வேண்டும். ஏன் கர்த்தருடைய ஜனங்கள் எருசலேமிலே கட்ட வேண்டும் என்று சொன்னா, அவங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. பூமியில வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் வாழும் தேவ ஆலயம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்க நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருக்கிறார். உடைய சரீரங்கள் ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். வீடு, என் வீடு எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீங்களோ, கணவன் மனைவியா இருக்கணும், ஒரு பிள்ளை கூட இல்லை, சோர்ந்து போகாத, இயேசு உன் குடும்பத்தில் இருக்கிறாரு. 3 பேர், ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு,
கவலைப்படாத, இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரு. ஏன்னா உன் வீடு ஜெப வீடு, இயேசு அங்க இருக்கிறாரு. சபை கட்டப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுது, தேவன் தமது சபையிலே இருக்கிறார். தேவர்கள் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். சபை என்பது பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே அழைக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இவர்கள் என்னுடையவர்கள், இவர்களை மீட்கும் வருஷம் முதற்கொண்டு என்னுடைய ஞாபகத்தில் இருந்தது, இவர்களை என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நான் கூட்டுவேன் என்று இங்கே வந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறது சும்மா இல்லை. ஏனென்றால் இந்த தேவர்கள் நடுவில் பிதாவாகிய தேவன் தமது மகிமையான பிரசன்னத்தோடு கூட இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எங்கே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அங்கே உங்க நடுவில் நான் இருக்கிறேன். கரங்களை தட்டி மீண்டும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா நானும் என் வீட்டாரும் சபையோடு இணைந்து ஆராதிக்கிறது தான் ஒரு பரிபூர்ணமான ஆராதனை. அதனால தான் எருசலேமிலே அவன் கட்டுவான். அப்படி எருசலேமிலே கட்டப்படுவதற்கு ஏன் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னா, அதுக்கு முன்னாடி பிசாசு அதை இடிச்சிருக்கிறான். பரிசுத்த ஆலயமாக இல்ல. இந்த ஜனங்கள் மீறி போனாங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்த போது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம பின்னாடி போனாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க என்பதை எரேமியா 2வது அதிகாரத்துல இந்த ஜனங்க செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, என் ஜனங்களின் பாவம் என்று எழுதுகிறார். எரேமியா 2வது அதிகாரத்தில் நிறைய இருந்தாலும் நான் சில வசனங்களை உங்களுக்கு அப்படியே காண்பிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவரும் ஆகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். அந்த ஆண்டவர் எங்கப்பா போனாரு? இவ்வளோ பிரச்சனையை விட்டுட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாரு. நான் சிறைப்பட்டிருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன், கேவலப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், நிந்தை அடைஞ்சிருக்கிறேன். அந்த ஆண்டவர் எங்க போனாருன்னு கேட்காத. நான் உன்னை விட்டு போகல. நீ என்ன பண்ணிருக்கிற? 6ஆம் வசனத்துல நீதான் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றினான். என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டு இவங்க என்னை விட்டு தூரமா போனாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, ஆதியில் இருந்த அந்த அன்பு இன்னைக்கு இல்லையே. தேவன் மேல் இருந்த உன்னுடைய அந்த அன்பு எங்க? ஏன் தூரமாய் போனாய்? ஆதாமே, நீ ஏன் தூரமாய் போனாய்? எங்க போன? 2வது ஆண்டவர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்தின் பின் பிரவேசத்துல, நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தினீர்கள். 3வது சொல்றார், என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். இந்த தேசத்துல எல்லா பக்கத்திலும் விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சியே, சிலையை கொண்டு வந்து வச்சியே. ஏன் பேர்ல புத்தருக்கு கடவுளே கிடையாது, புத்தருக்கு மோட்சம் கிடையாது, பரலோகம் கிடையாது, புத்த சமயத்துல ஆன்மாவே கிடையாது. ஆனா புத்தரையே சிலையாக்கி கும்பிடுறவங்க இருக்காங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையாக்கி மாதா கையில கொடுத்திருப்பாங்க, சூசையப்பர் கையில கொடுத்திருப்பாங்க, அந்தோனியார் கையில கொடுத்திருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரத்துல கேட்டாங்க, ஏன் இப்படி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னாரு, நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர் சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. நாங்க ஒரு நாளும் பிள்ளையாக மாட்டோம். வேணா உங்களை சிலையாக்கி உங்களை பிள்ளையாக்கி
எல்லாரு கையிலையும் கொடுத்து வேணா வேடிக்கை பார்ப்பான். அதை செஞ்சது தானே மனுஷன். இந்த பாருப்பா, இயேசு புள்ளையா இருக்கிறார், குழந்தையா இருக்கிறார், நீ வேணா வந்து கொஞ்சிட்டு போ, ஏதாவது சொல்ற வந்தா பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு போ. மனுஷன் மாயையை கொண்டு வந்தான். நம்முடைய ஆண்டவரை கண்டபோது அதே யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அந்த யோவானுக்கு இப்ப உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் மகிமையை பார்த்த உடனே செத்தவனை போல விழுந்தானா. அவர்தான் தொட்டு தூக்குனார். ஆண்டவர் அவனோடு பேசுறார், நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். இந்த இயேசு வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடின்னு கேட்டவர். சூரியனை போன்ற பிரகாசம் உடையவர். அந்த மகிமையின் பிரகாசத்தை கொண்டு போய் மாயையாய் கொண்டு வந்து செத்து விட்டானே இந்த மனுஷன். எல்லா இடத்துல அதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி நான் கொடுத்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டான. வீட்டுக்கு வீட்டு மாடம், வீட்டுக்கு வீடு ஒரு பீடம். உயிருள்ள ஆண்டவரை கொண்டு போய் அவருடைய மகிமையை கொண்டு போய் செத்து போன ஒன்றோடு கூட ஒப்பிட்டியப்பா. நான் உயிரோடு இருக்கிறேனே, செத்து போனவனுக்கு மாலை போடுற, செத்து போனவனுக்கு சாம்பிராணி போடுற, செத்து போனவனுக்கு ஊதுவத்தி கொளுத்துற, அதே என்னுடைய பீடம்னு சொல்லி இருதய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இப்படி ஏன் பேரை சொல்லியே அந்த இடத்துல வந்து இவ்வளவு அநியாயம் பண்றியப்பா. என்னையே சிலையாக்கி செத்து போனவங்களுக்கு என்ன செய்வாங்களோ அதை செஞ்சு வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி அது எவ்வளவு கேவலம் பாருங்கள்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன நினைவில் இருக்கிறார்? எல்லா இடத்திலும் அவர் கொடுத்த சுதந்திரத்தை. உங்க வீட்டில் ஒரே ஒரு பாட்டில் சாராயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் ஒரே ஒரு பாட்டில் எங்கேயோ யாருக்கும் தெரியாம பத்திரமா அங்க இருக்கு. கர்த்தருடைய கண்கள் எல்லா பக்கமும் நோக்கமா இருக்கு. அந்த ஒரு பாட்டில் உங்க வீட்டை தீட்டாக்குமா தீட்டாக்காதா? தீட்டாக்குமா ஆக்காதா? ஒரு தாயத்தை தீட்டாக்குமா தீட்டாக்காதா? இயேசுவின் படம், அவங்க படம், இவங்க படம் மாட்டி வச்சிருக்கீங்களே, அது தீட்டாக்குமா தீட்டாக்காதா? இயேசுவின் படம்னு காட்டுறாங்களே, வச்சிருக்காங்களே அங்கங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு தான் ஏசப்பா. ஏசப்பான யாருன்னா இயேசுக்கு 30 வயசு தான். நீங்க ஏசப்பாவை காட்டுற படத்தை பாருங்க, 50 வயசுல பரிதாபமா இருப்பார். கல்யாணமே ஆகாதவர் எதுக்கு இவ்வளவு பெரிய தாடி வளர்த்துட்டு பரிதாபமா இருந்தாரு? தாடி இல்லாத இயேசுவை நீங்க பார்க்க முடியுமா? எங்க போனாலும் பாவம். அவர் ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சதே கிடையாது. இயேசு ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சதே கிடையாது. ஆனா ஆடு மேய்க்க வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. இது அவங்களுடைய கற்பனைகள். எனவே கற்பனைகளை நீங்கள் கடவுளாக்கி என்ன நீங்க தீட்டுப்படுத்தி தேசத்தை தீட்டுப்படுத்திட்டீங்க, உங்க வீட்டை தீட்டுப்படுத்திட்டீங்க. 8வது வசனத்துல வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்தார்கள். வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்தார். எவ்வளவுதான் படிச்சாலும் அது உனக்கு தான், எனக்கு கிடையாது. அதுதான் என்னை அறியாமல் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்துல என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணி நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எங்க வீட்டில் தொட்டி இருந்துச்சு. அந்த தொட்டியில என்ன பண்ணாமோ தெரியல, அது உடஞ்சு போச்சு. அப்ப நாங்க சுத்தி சுத்தி பார்ப்போம், எங்கேயாவது தாறு டப்பா இருக்குதானே. அந்த தாறு எங்கேயாவது ஊத்தி கிடக்கும். அந்த தாரை எடுத்துட்டு வந்து துணியை வச்சு அதுல எல்லாத்தையும் சொருவி அதை வச்சு எத்தனையோ காலம் அதை காப்பாற்றணும். ஆனா ஒரு நாள் உடஞ்சு போச்சு. உடஞ்சு போச்சு. இவ்வளோ காலம் உதவியா இருந்த உன்னை வச்சு தான் நான் குளிச்சேன், உன்னை தான் ஜாமான கழுவுனேன் அப்படின்னு சொல்லி வச்சில்ல. அது உடஞ்ச ஓடு, தூக்கி எரிஞ்சாச்சு. உடஞ்சு போனா அது ஓடு. ஜீவ தண்ணீர் தருகிற ஆண்டவரை விட்டுட்டு வெறும் உடஞ்சு போன தொட்டி மாதிரி இருக்கிற அநேகரை இன்னைக்கு அவங்க தெய்வமா மாத்திக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்துல 2வது பகுதியில் நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும்
என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். அவசரப்பட்டு சத்தியம் பண்றது கிறிஸ்தவன் தான். அப்படியே செஞ்சுட்டு செய்யவே இல்லை அப்படின்னு முன்னாடி சொல்றவன் கிறிஸ்தவன் தான். எனக்கு தேவ பயம் இல்லை. 23ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, நீ செய்ததை உணர்ந்து கொள், நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம், நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு மிருகம் இருக்குமானா அந்த மிருகத்துக்கு பேரு தான் ஒட்டகம். அதை மூக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதை முதுவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதை காலை இன்னைக்கு பூரா பார்த்துக்கலாம். எல்லாத்த விட அது வால் இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அது தன்னுடைய குட்டியை கூட்டிக்கிட்டு அந்த சொந்தத்துக்கு போவோம், இந்த சொந்தத்துக்கு போவோம், அந்த சினிமாவுக்கு போவோம், இந்த சினிமாவுக்கு போகணும், அது குட்டியை தூக்கிட்டு ஓடிச்சுன்னா அது ஓடுற காட்சியை பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்து அது கேமரால பதிச்சு எல்லாம் அழகா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் இன்னைக்கு போகாத இடத்துக்கு போகும்போது நீங்க செய்யற அந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வையில நீ தாறு மாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25ஆம் வசனத்துல பின்பதாக அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். என்ன இங்கெல்லாம் அந்த சபையில நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றாங்களாம். அந்த சபையில இந்த மாதிரி யாரும் கண்டிக்கிறதெல்லாம் கிடையாது. அங்க எப்ப போனாலும் நல்லா கவனிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, அந்த சபையில சாப்பாடு போடுறாங்க. என்ன போடுறாங்க? சாப்பாடு போடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 2 நகையும் சுத்தி மாட்டிக்கிட்டு ஒரு நல்ல புடவை கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா கட்டாயமா ஞாயிற்றுக்கிழமையில அங்கங்க கல்யாணம் நடக்குது. அது 10ஓட 11 ஏதாவது ஒரு பத்திரிகை எடுத்துக்கிட்டு உள்ள போயிட வேண்டியதானே. மானங்கட்ட பொழப்பு நிறைய பேருக்கு நடக்குது. அவன் வீட்டை விட்டுட்டு அந்நியருக்கு பின்னாடி நேசிக்கிறேன், அந்நியரை நேசிக்கிறேன். நம்ம ஆளுங்க பெத்த தாயை தகப்பனை நேசிக்கிறதை விட யாரோ ஒருத்தன் சொன்னதை நம்பி ஓடுற ஆளுங்க. அந்நியரை நேசிக்கிற ஒரு குடும்பம். நான் அப்படி போகிறேன் என்று போய் கொண்டிருக்கிறாய். 26ஆம் வசனத்துல கட்டைய பார்த்து நீ தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிறார்களே. அது கல்லு, அது மண்ணு. சில ஆள் பிடிக்கிற வேகத்தை பார்த்தா காலையே உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துருவான். சில சிலைகளுக்கு பெயிண்ட் அடிச்சு மாளவே மாட்டேங்குது. ஏன்னா அவன் முத்தம் கொடுக்கறான்னு மொத்தமா நக்கிட்டுல வந்துடுறான். அந்த கட்டைய பார்த்து கல்லை பார்த்து தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். செய்யலாமாப்பா? ஏன் சாயல் அவனுக்கு கொடுத்தேன், மண்ணை போய் கடவுளாக்கி அது காலில் விழுந்துட்டு இருக்கிறையே. 30ஆம் வசனத்துல நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். ஒரு சிச்சை கொடுக்கும் போது, கொட்டுனா என்ன? அபிஷேகம்ன்றோமே, ஒரு அபிஷேகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? குட்டுகிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நிறைய பேர் விரும்புறது இல்லை. ஏன்னா நீதிமான் என் தலை என்ன பண்ணட்டும், கொட்டட்டும், அது என் தலைமையில வைக்கப்பட்ட அபிஷேகமா இருக்கும். நீதிமான் கொட்டட்டும் இருக்கு. அப்ப அதை சிச்சிக்கிற அந்த சிச்சையை ஏற்றுக்கொள்ளணும். 32ஆம் வசனத்துல என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இன்னைக்கு தேவனை மறந்து தேவனுக்கு கோயில் கட்டணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். 12வது காரியம் நான் 35ல காண்பிக்கிறேன். நிறைய காண்பிச்சுட்டே போகலாம். ஆனால் 12வது காரியம் சொல்றேன். அது எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிற நிமித்தம் உன்னோடே வழக்காடுவேன். நான் என்ன தப்பு பண்ண? தன்னுடைய தவறை உணர்கிறவன் இல்லை. தேவ ஜனங்கள் இத்தனை காரியங்களை செய்த போது நான் பாவமே செய்யலன்னு சொல்லிட்டு
கொன்ன பாவம் தின்னா போச்சுன்னு போய் வாயை தொடச்சிட்டு முடிஞ்சா டட்டால் போட்டு கழுவிட்டு வந்து நான் திங்கவே இல்லையேன்னு சொல்லி இத்தனையும் செஞ்சதை பார்த்து ஆண்டவர் அங்க தேவாலயத்தை இடித்து போட அனுமதித்தார். அந்த எருசலேம் நகரம் பாழாக்கப்பட்டது. எல்லாரும் வெளியில நின்று ஐயோ எருசலேம் ஆலயம் கொளுத்தப்பட்டுச்சே, அரண்மனை இடிந்து போனுச்சே, எல்லாம் இப்படி போயிடுச்சே, எல்லாரும் அழுதாங்க, புலம்புனாங்க. எல்லாருக்கும் பின்னாடி ஆண்டவரும் கையை கட்டிட்டு நின்னாரு. அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு அழுகை இருக்கும். என் ஜனங்கள் செய்த தீமையினாலே இந்த தேசம் தீட்டுப்பட்டது, என் ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்ப என் தேவனுடைய இருதயத்தில் உள்ள காரியம் என்ன என்று சொன்னா, மீண்டும் நீங்க பரிசுத்தமா கட்டப்படணும், உங்க வீடு பரிசுத்தமா கட்டப்படணும். தேவனுடைய சபை பிதாவினுடைய மகிமை இறங்கி வருகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல. ஆண்டவர் ஏன் எருசலேமை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்? ஒரு 3 காரியத்தை நான் காண்பிக்கிறேன். சபை ஏன், எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கிறேன், ஆனா திரும்பியும் சபை ஏன் என்பதை குறித்து 3 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஒரு நல்ல சபை, நீ தப்பு செஞ்சதை பார்த்துட்டு ஒரு ஊழியக்காரன் வாயை மூடிட்டு போன அவன் நல்ல ஊழியக்காரன் இல்ல, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி மற்றவங்களுக்கு முன்னாடியும் தைரியமா கண்டிக்க கூடியவனா இருக்கணும். ஏன்னா நீ தப்பு செய்யும் போது அது சபைக்கு தான் கெட்ட பேர். கலாத்தியர் 6ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கலாத்தியர் 6ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவளாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை என்ன பண்ணணும்? சீர் பொருந்த பண்ணணும். காசிப் நிறைய பண்ணுவாங்க, இல்லாதது இருக்கிறதா பேசுவாங்க. ஆனா ஒரு சகோதரன் தவறு பண்ணிட்டா, ஒரு சகோதரி தவறு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா பொறுமையா போய் சொல்லி, உன் பிள்ளையா இருந்தா, உன் சிஸ்டரா இருந்தா, உன் சகோதரன் இருந்தா நீ என்ன செய்வ? பொறுமையா சொல்லி அவனை சீர் பொருந்த பண்ணு. ஏன்னா நீயும் சோதிக்காதபடிக்கு. ஒருவேளை இன்னைக்கு ஒருத்தவங்க அப்படியே சினிமா அப்படியே பார்த்துருக்காங்க, கட்ட படங்கள் பார்த்துட்டே இருக்கிறான், அதை பார்க்கறது நல்லா தெரியுது, அப்படி கண்டுக்காம போறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. உதாரணமா ஒரு அசிங்கமான படங்களை ஒருத்தவங்க செல்லுல பார்த்துட்டு இருக்கிறான், ஒரு விசுவாசி. நீ பார்க்கிற, பார்த்துட்டு பார்க்காம மாதிரி போயிடுற, நல்லவன் தானே நீ? வேதத்தின் அடிப்படையில் அது இல்ல. அவனை சரி பண்ணணும். தம்பி நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? அண்ணா நீ செஞ்சது தப்பு. ஒரு ராங்கா ஒருத்தன் SMS அனுப்பிட்டான், அவன் செஞ்ச காரியம் சரியானபடி இல்ல, உடனே அடுத்த SMSக்கு போகணும், நீ செஞ்சது தப்பு. ஒரு சினிமாக்காரன் பாட்டை ஏன் அனுப்புற? ஒரு அரசியல்வாதி பேசுற காரியத்தை ஏன் அனுப்புற? இது தேவையில்லை. அப்படி சொல்லுகிறவன் தான் சீர் பொருந்த பண்ணுகிறவன். அதுக்கு தான் சபை. நீ கண்டும் காணாம போறன்னா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு இந்த தப்ப நீயும் செய்ய போறன்னு அர்த்தம். அல்லாத சபையில சீர் பொருந்துங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல எல்லாருக்குமே சபை கூடி வருதலை விட்டு விடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா 15ஆம் வசனத்துல அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் பேசிக்கல்லனாகும். ஒருவே போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். சபையில நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. சபையில பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, பாவிகளும் இருப்பாங்க. சபையில நீதிமான்களும் இருப்பாங்க, அக்கிரமக்காரர்களும் இருப்பாங்க. அப்படிதானே?
என்ன ஒரு மாதிரி இப்படி யோசிக்கிறீங்க? உலகத்தில் இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், உங்க ஸ்கூல்ல இருக்கலாம், ஆனா சபையில நீதிமான்கள் இருக்க வேண்டும். ஆனா இங்க வேற ஒரு காரியம் நடக்கும். நான் பேசிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நீ பாட்டு பேசு, இப்படிதான் பேசுவேன். அவரு சில ஆளுங்க பாத்தீங்கன்னா அப்படியே கையை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு, இந்த அது ஒரு சேர்ல உட்காரு, கீழே ஆட்ட முடியாது, சில காலை சில வாழாட்டிட்டு அப்படின்னு கண்ணை மூடி நம்ம என்ன வசனத்தை திருப்பினாலும் திருப்பவே மாட்டாங்க. என்னன்னா உள்ள ஒரு கசப்பு இருக்கும். அந்த கசப்பு என்னன்னா, எல்லாம் ஆராதனை எல்லாம் என்ன இன்னைக்கு அண்ணன் எவ்வளவு அண்ணமா பேசுனாங்க. ஆமா பேசுனாங்க. இப்போ என்னைக்கு பேசல, அவர் எப்ப பார்த்தாலும் இப்படியே தான். ஒரு நல்ல சபை கிடைக்கல எனக்கு. அங்கெல்லாம் என்னென்னலாம் பேசுறாங்க, இப்படிலாம் சொல்றாங்கன்னு கேள்விப்படுறேன். போகவும் முடியல, இருக்கவும் முடியல. இந்த கசப்பான வேறு அநேகரை பாழாக்கிடும், அநேகரை பாழாக்கி. ஏதோ ஒரு சீர்கட்ட தன்மை. நதி எவ்வளவுதான் பாஞ்சாலும் அங்க ஒரு பாறாங்கல் இருக்கும், அது நனையும், குடிக்காது. ஓரத்துல ஆயிரமான மரங்கள் இருக்கும், அது வளரும், இது வளரவே வளராது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனுடைய சபையில தேவன் அந்த உத்தமனா யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எஸ்ரா 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் தேறின வேதபாரனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். சபைக்கு ஆண்டவர் ஏன் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்? இந்த சபையில வருகிற நீங்கள் தேவனுடைய வார்த்தையில தேறினவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில தேறினவர்களாய் இருக்க வேண்டும். 2 நாளா ஜெயகொண்டம் என்ற பகுதியில் நின்று தேவனுடைய செய்தியை கொடுக்கிற அந்த பாஸ்டருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? 30 விழான்னு வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து மற்ற நாளில் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் 50 பேருக்கு மேல வந்ததே கிடையாதான். நான் கொஞ்சம் தான் வந்தாங்கன்னு நான் யோசிச்சா, அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க, அமாவாசை ஜபம், இந்த ஜபம், அந்த ஜபம், என்னென்னமோ வச்சிருக்கிறோம் பாஸ்டர், வந்ததில்லை. ஆனா இந்த ஜனங்க நேற்று ஒரு 160 பேருக்கு மேல இருந்தாங்க. அந்த காலையில என் கையில 11 மணிக்கு மைக்கு கொடுத்தாங்க, தெரியாதனமா கொடுத்துட்டாரு. 2 மணிக்கு தான் முடிச்சேன். 3 மணி வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளை கூட அசையல. முந்தின வாரத்துல அல்லதுக்கு நாங்க நாகர்கோயில ஒரு CSI சர்ச், ஒரு பெரிய கிரவுண்ட்ல அவங்க 200 பேர் வர்றது பெரிய காரியம் நினைச்சாங்களாம். அவங்க ஆரம்பிச்சு 46வது வருஷம் ஆச்சு. அந்த 46 வருஷத்துல அவ்வளவு கூட்டம் கூடினதும் இவ்வளவு சிறப்பா இருந்தது இதுதான் அப்படின்னாங்க. அந்த பாஸ்டர் கையில 7 காலுக்கெல்லாம் கொடுத்து, பாஸ்டர் நல்லா பாடுங்க, இன்னும் செய்தி கொடுங்க, அந்த இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஜனங்க இதை கேட்டதே இல்லை. நீங்க பேசுற மாதிரி இந்த ஜனங்க இப்படி கேட்டதே இல்லை. என்னோட வந்தவங்களை கேளுங்க, இப்படி ஒரு செய்தியை கேட்டதை இல்லை. ஜனங்க கேட்கணும். எங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சின்ன பிள்ளை எழுந்திருச்சு போகல. 2 மணி நேரம் பேசணும் பப்ளிக் கிரவுண்ட்ல, ஒரு சின்ன பிள்ளை எழுந்திருச்சு போகல. ஆச்சரியமா இருந்தது. ஒரு CSI சர்ச், அவ்வளோ அழகான சர்ச். அந்த சர்ச்சில் கொண்டு போய் கூண்டுல ஏத்தி விட்டாங்க. அங்க கூண்டு மாதிரி இருக்கும், அதுல தான் நின்று பேசணும். நான் எந்த காலத்திலும் கூண்டுல நின்று பேசுனதில்லை. சுத்தி சுத்தி பார்த்தா மக்கள் எதற்கும் அசையாத மக்கள். அவர் எனக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றேன்னு சொல்லி கொடுத்துட்டு, அந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி என்னை பத்தி விசாரிச்சுட்டு, அவர் திருப்பி திருப்பி அந்த CSI ஐயர் திரும்பி என்ற ஆண்டவரே ஜெபம் பண்றார். ஆண்டவரே எந்த பிரசங்கம் பண்ணுகிறாரு என்னுடைய அருமையான பாஸ்டர், ஆண்டவரே எந்த தவறும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க, எந்த தவறும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. 2 தடவை ஜெபம் பண்ணிட்டார்.
அதுக்கு பிறகு குண்டுல வேற நிறுத்திட்டு நானும் செய்தி கொடுத்துட்டு அது 50 நிமிஷம் தான் கொடுத்தாங்க, 1 மணி நேரம் கூட கொடுக்கல. அது முடிக்கணும், நான் முடிச்சுட்டு இறங்கிட்டோன்னு அந்த பாஸ்டர் ஓடி வந்து, பாஸ்டர் ஜனங்க ஒருத்தவங்க கூட அசையிலையே, அவ்வளோ ஜனங்க கேட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்க கூடாதா பாஸ்டர், கொஞ்சம் பேசுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக கர்த்தர் இந்த சபைக்கு இத்தனை வேத வசனம் கொடுக்கிறான்னா, நீ ஒரு எஸ்ரா, நீ கர்த்தருடைய வார்த்தையில வளரணும். அல்லேலூயா, நீ கர்த்தருடைய வார்த்தையில தேறணும்னாய் மாறணும். நீ போய் அநேகருக்கு சொல்லணும். He studied, he practiced, he taught to the people. அதை வாசித்தான், தேறினான், மற்றவர்களோடு கூட பேசினான். இந்த எஸ்ராவை குறித்து இன்னைக்கும் யூதர்கள் பேசுவாங்க. ஏனென்றால் அந்த சனகரிப் சங்கம் என்று சொல்றாங்களே, அந்த சங்கத்தை உருவாக்கினவனை வந்தான். 120 பேர் சங்கத்தை உருவாக்கினவன் இவன் தான். வேதத்தை எடுத்துக்கொண்டு பப்ளிக்கா போனவன், சந்தை வெளிகளில் உட்கார்ந்து பேசினான், வீடுகளில் போய் கர்த்தருடைய வசனத்தை வாசிச்சான். யூத ஜெபாலயம் சொல்றாங்களே, அந்த யூத ஜெபாலயத்தை ஸ்தாபிச்சவனே இந்த எஸ்ரா. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த இடத்துல அந்த வீதிகள் எல்லாம் போய் தேவனுடைய வசனம் இப்படி இருக்கிறது, தேவனுடைய வசனம் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு யூதர்களுடைய ஆலயத்துக்கு போனீங்கன்னா அங்க போன ஒரு ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்துக்கு அடுத்தது 1 மணி நேரம் கர்த்தருடைய வசனத்தை சத்தமா வாசிப்பாங்க. அந்த செய்தி முடிச்ச பிறகுதான் அவர்கள் தேவனை ஆராதிப்பாங்க. வேதத்துக்கு தான் முதலிடம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட பிராக்டிஸ்ல இருந்ததுனால தான் என்னமோ தெரியல, இன்னைக்கு இஸ்ரவேல்னா நம்பர் 1 அவங்க ஞானத்துல, அறிவுல, விஞ்ஞானத்துல இன்னைக்கு முன்னேறி போனதுக்கு காரணம் வசனத்துல தேறினவன், அவன் ஞானத்தில் தேறினவன். உன்னை பார்த்தப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த எஸ்ராவினுடைய புத்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுல 21ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வியான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். என் குடும்ப நன்மை எங்க இருக்கு? உபவாசத்திலே. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கும் நான் ராஜாவினிடத்திலே சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். பக்கத்து வீட்டுல போய் கடுகு கிடைக்குமா, பருப்பு இருக்கா, ஒரு கிளாஸ் சக்கரை கொடு அப்படின்னு கேட்கிறதுக்கு வெட்கப்படு. ஏனென்றால் வேதத்தை வாசிக்கிறவன், வேதத்தை நேசிக்கிறவன், உபவாசிக்கிறவன், ஜெபிக்கிறவன் யாரிடத்திலும் போய் இறந்து கேட்பது இல்லை. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலக்குகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். 23ஆம் வசனத்தை வாசிச்சு பார்ப்போம் எல்லாரும். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டலேனா. அல்லேலூயா. தேவனை தவிர வேற யாரிடத்திலும் கையேந்தாதம்மா. எந்த மனுஷனிடத்திலும் போய் உதவி கேட்க வெட்கப்படு. கர்த்தரிடத்துல போய் நின்று விண்ணப்பம் பண்ணி கேளு. அவரால் முடியாதது ஒண்ணும் இல்லை. நம்முடைய ஆண்டவரை போல அதிசயம் செய்கிற தேவன் இல்லவே இல்லை. அல்லேலூயா. உன் தேவன் பெரியவர். கடைசியா ஒன்னு சொல்லி அப்படியே முடிக்கிறேன். ஏன் தேவன் பெரியவர் என்று சொன்னா, அந்த 1வது அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிச்சோமே, முடிச்சோமே, அந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் தொடுறேன். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமின்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும்
மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த வசனத்துல என்னன்னா, இந்தியா என்னைக்காவது மற்றவங்களுக்கு கொடுத்திருக்க? அந்த நாள்ல தேவ ஆலயம் கட்டுவதற்காக தேவ ஜனங்கள் திரும்பி போனாங்களே, தேவ ஜனங்கள், இந்த தேவ ஜனங்கள் திரும்பி போனாங்களே, அவங்க கையில அவங்க இந்த மத்த ஜனங்க 127 நாடுகள்ல சிதறி போயிருந்தாங்களே யூதர்கள், அவங்க திரும்பி எருசலேமுக்கு புறப்பட்டு போகும்போது, அவர்கள் எருசலேமுக்கு புறப்பட்டு போகும்போது இவங்க கையில இருந்தெல்லாம் உச்சிதமான பொருட்களை, பொன்னும் பொருளுமான பொருட்களை எல்லாம் ஆடு மாடுகள் முதற்கொண்டு எதெல்லாம் நல்லது கிடைச்சதோ நீங்க எடுத்துட்டு போங்க, உங்க ஊர்ல போய் நல்லா சந்தோஷமா இருங்க, அங்க தேவ ஆலயம் கட்டுங்க, எங்களுக்காகவும் வேண்டிக்கிங்க. இந்தியாவிலிருந்து பொருள் போனுச்சு, இந்தியாவிலிருந்து தங்க வயரெல்லாம் போனுச்சு, மன உற்சாகமாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடுனா, கர்த்தருடைய வார்த்தையை தேடுனா, உடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையில நீ திடப்படுத்தினா, தேவன் உன் குடும்பத்துல ஒரு குறை வைக்க மாட்டாரு, உங்க வீட்டுல ஒரு குறை வைக்க மாட்டாரு. எனக்கு இந்த 7ஆம் வசனம் படிச்ச உடனே கண்களிலிருந்து கண்ணீர், என் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் என்று சொன்னா, நேபுகாத்நேச்சார் 586 70 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோயிலில் வைத்திருந்து, கோயில்ல வச்சிருந்தது. கோயில் சொத்து யாரும் எடுக்க கூடாதுனாங்களே, அதை அவன் ஜெயிச்சு கொண்டு போய் தன்னுடைய கோயில வச்சிருந்தானே, அந்த தன் தேவனுடைய கோயில வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்க என்ன இழந்திருந்தாலும் அதை திருப்பி கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சதீஷ் கண்ணனுக்கு நீங்க சாட்சியை சொல்லுங்க, 2 பேரையும் கேட்டேன், ஆனால் அவங்க சொல்ல முடியாது, எங்களுக்கு கண்ணீர் தான் வரும், பேசி பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்றேன். இவங்க சுப்ராயபுரத்தில் இருக்கிறாங்க, ஒரு வெளிநாட்டில் வேலையில் இருந்தார், நல்ல பக்தர். அவருக்கு நல்ல மனைவி, ஒரு குழந்தை பிறந்திருந்தது. வெளிநாட்டிலிருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பைக்கை அவர் ஓட்டுன தூக்கிட்டு போய் மாயவரத்தில் ரொம்ப ஃபேமஸாக அந்த கால் முறிவை கட்டுகிற அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போனாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படின்னு நான் காலை பரிசோதித்த போது தான், இப்போ கால் முறிஞ்சது அங்கே மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குதுன்னு சொல்லி முட்டிக்கு மேலே மனைவியோ யாரையும் பிடிச்சுக்கிட்டு தான் 3 வருஷமும் நடந்து, வேலைக்கு போக முடியல, எல்லாம் வித்தாச்சு, ஒன்றும் இல்லாத நிலைமை, கண்ணீரோடு கடந்த போது சரி திரும்பி கொண்டு போய், ஏன் இதுக்கு ஆறவே இல்லை, காயமே ஆறல அப்படின்னு ராமச்சந்திர ஆஸ்பத்திரி போன போது அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இதை ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, அவங்க செஞ்சதே தப்பு, புதுசா ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி நினைச்சுக்கோ, முழுசுமா திரும்பி முறிக்கணும்னு சொல்லி திரும்பி அந்த காலை புதுசா முறிச்ச மாதிரி முறிச்சு திரும்பியும் கட்டி அனுப்பி, அப்பையும் நடக்க முடியாம கோல ஊனி நடந்த போது ஒரு சகோதரன் சொல்லியிருக்கிறார், என்ன சுகமாக்குன ஆண்டவர் உன்னையும் சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த சபைக்கு கூட்டிட்டு வந்து தாங்கி 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 வர்றதை நீங்க கண்ணால பார்த்திருப்பீங்க. இவ்வளோ பெரிய கட்டு போட்டு வந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. தாங்கி தாங்கி யாரோ தாங்கி நடந்து வருவாரு. ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட வந்து, அண்ணே 3 வருஷ காலங்களில் காலை 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் காலை பிரிக்கவே இல்லை, இப்பதான் பிரிக்கிறேன்றாங்க டாக்டர், 2 வருஷத்துக்கு மேல கட்டு, வேலை இல்லை, 2 பிள்ளைங்க, காலில் பிரிக்கும் போது நான் நடந்து வரணும்னு செபிங்க அப்படின்னாரு. எனக்கு அது உண்மையில அது என்னன்னே தெரியாது.
ஏதோ கால் ஆக்சிடென்ட் மட்டும் தெரியும், இவ்வளோ கதையெல்லாம் தெரியும். அப்புறம் அந்த காலுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பினவொடனே ராமச்சந்திராவில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர்ஸ், சீஃப் டாக்டர் அவர்கிட்ட சொல்லிருக்கிறாரு, தம்பி உன் மனசை தேத்திக்கோ, நீ நடக்கவே முடியாது, காலை கட்ட அவுப்பாங்க, பக்கத்தில் ஒரு வீல் சேர் இருக்கு, என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர் எப்படி நீ வீல் சேர்ல உட்கார்றது, எப்படி ஆப்ரேட் பண்றதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க, மனசை தேத்திக்கோ, நீ ஒரு காலம் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அங்கே போய் காலை பிரிக்கும் போது ஒரு மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான், எல்லாம் இயேசுவுக்கு திருச்சபையில் எங்க அண்ணன் சவமன் இருக்கிறாங்க, நான் ஆண்டவரை நம்புறேன், இந்த டாக்டருங்க கைவிட்டாலும் நான் திரும்பி காரைக்காலுக்கு போகும்போது நடந்து தான் போவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். திரும்பி அவன் காலெல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் எப்படிலாம் அந்த வீல் சேர்ல உட்கார்றது, எப்படி அந்த சக்கர நாற்காலியில் ஓட்டுறதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும் போது இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிறத செவுத்தை பிடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே மெதுவாக அப்படியே நடந்துக்கிட்டே வந்துட்டு ரொம்ப தூரம் அந்த டாக்டர்ஸ் இருக்கிற இடம், அங்கே வந்து அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் எழுந்துச்சு நின்று பார்க்குறாங்க. சதீஷ் நீ எப்படி நடக்கிற, அதிசயமா இருக்க. இல்லை என்ன சார் அதிசயம், நான் நல்லா தான் நடக்கிறேனே அப்படின்னு. முடியவே முடியாது. ஏன் முடியாது? உனக்கு தெரியாது, அந்த எக்ஸ்ரே நீ பார்த்திருக்க, உன் எக்ஸ்ரேய காலில் கீழே 1 இன்ச்சுக்கு உனக்கு எலும்பே இல்லை. எப்படியோ நாங்க வச்செல்லாம் பார்த்தோம், அது சரியாகவே அல்ல. அந்த கேப் அப்படியே எக்ஸ்ரேல இருக்கு. நீ காலை தப்பி தவறி வச்சீன்னா உன் உடல் வெயிட்ல அப்படியே முறிஞ்சு நிற்கும், நீ கீழே தான் விழணும், நடக்கவே முடியாது. எப்படி நடக்கிற? தேவனதான் நான் ஜெபிச்சுட்டு வந்தேன், என் இயேசு மேல விசுவாசம் வச்சேன், அவர் என்னை நடக்க பண்ணுகிறார். சில நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னாரு, அண்ணா அந்த வேலை என்னை விட்டு போய் 3 வருஷமா வேலை இல்லாம இருந்தேன், அதே எல்என்டி கம்பெனியில இப்ப திரும்பி இன்ட்ரி எடுத்து அதே வெளிநாட்டுக்கு என்ன அனுப்புறதுக்கான காரியங்கள் எனக்கு வந்திருக்குன்னு. ஒருவேளை அவங்க நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை. அவங்க வெளியில வந்த பிறகு அவங்கள கேளுங்க, அவங்க எக்ஸ்ரேல இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வச்சிருக்கிறாங்க, பாருங்க. உங்களை பார்த்து நான் ஒண்ணு தான் சொல்லுவேன், என் தேவனை விட பெரியவர் யாரும் இல்லை. நீங்க என்ன இழந்திருந்தாலும் அதை திருப்பி கொடுத்து உன்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் உங்க நடுவில் இருக்கிறார். எஸ்ராவா எலும்பு, தேவனுடைய வேதத்துக்கு உன் இருதயத்தை திருப்பு, பரிசுத்தத்துக்கு நேரா உன்னுடைய வாழ்க்கையை வை, உன் ஆலயத்தை கட்டி எழுப்பு, உன் குடும்பமாகி ஜெப வீட்டை கட்டி எழுப்பு, உன் சபையாகிய இந்த சபையை கட்டி எழுப்பு. தேவன் நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார்.